அதனால் என்ன பண்ணிட்டாரு, நம்ம டெல்டா பகுதிக்கு வரோமா, அதனால் ஒரு பச்சை துண்டு போட்டு நான் விவசாயியாக வரேன்னு வந்துட்டார். நம்புவாங்களா மக்கள், விவசாயிகள்? நம்புவாங்க. எப்படின்னா, நான் பொய் சொல்ல விரும்பலை, எனக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னார். அது ரொம்ப ஹைலைட்டா? உண்மை. நான் இந்த டெல்டாக்காரன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட மாட்டேன். நான் டெல்டாக்காரர் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்பவருக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும், விவசாயத்தில் வளர்ந்து வரக்கூடிய என்ன விஷயங்களை பற்றி என்ன தெரியும், தென்னையை பற்றி என்ன தெரியும், பனையை பற்றி என்ன தெரியும், பனையிலிருந்து வரக்கூடிய என்ன இதை குடிக்கும் பொழுது அதில் சக்கரை போட்டிருக்காங்களோ இனிக்குதுன்னு கேட்டவர். அதனால் அவருக்கு ஆழமாக தெரியும்னு எல்லோருக்கும் தெரியும். அதனால இவர் சுட்டி காட்டும் போது எல்லாருக்கும் புரியும். சரிதானா? அப்படி சுட்டி காட்டினார். ஆனால் ஓட்டு வருமா தெரியலைங்க. ஆர்வடம் சொல்கிறதுக்காக நான் வரவும் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. அப்போ ஓட்டு வருமா என்ற கேள்விக்கு ஒரே பதில் தான். ஏற்கனவே தேர்தலில் அரசியல் கட்சியாக இருக்கும் திமுக, அரசியல் கட்சியாக இருக்கும் அதிமுக, மீண்டும் மீண்டும் தேர்தல் நின்ற அதிமுக, மீண்டும் மீண்டும் தேர்தல் நின்ற அதிமுக, இருவரும் ஆட்சிக்கு அமைந்தது. அதற்கு பிறகு மீண்டும் தேர்தலுக்கு வருவது. இவங்களுக்கு ஓட்டு வருமானா கூடுதலாக வருமானம் அர்த்தம். இதுவரை தேர்தலுக்கே வராத ஒரு கட்சி தாவேக்கா வந்தால் ஒவ்வொரு வாக்கும் கணக்கு தானே. கிடைக்க ஓட்டு வருமானு கேட்டால் வரும், வராதுன்னு எடுத்து சொன்னியா நீங்கள். அதனால் அந்த கேள்வியே அது அது நேரடியாக இந்த தேர்தல் நேரத்தில் பொருந்தலை.